என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இந்த பச்சை பட்டாணி கிரேவியை சாதம், பூரி, சப்பாத்தி, தோசைன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அசத்தலாக இருக்குங்க. கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல, மெசேஜும் அனுப்ப முடியல. வீட்டில் கெஸ்ட் இருக்கிறதுனால டைம் கிடைக்கலங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இது கூடவே இப்போ 2.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இது எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி. இதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவை போய் பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த தக்காளி பழத்தையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பட்டாணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சில்லி எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி குருணை எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லைன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு அடிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிருங்க இல்லாட்டா. இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தேங்காய் பேஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி கனெக்டாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சா போதுங்க. நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா திறந்த உடனே கமன்னு வாசனை வருதுங்க. பாருங்கள், இதை பார்த்த உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கும்போது அப்படியே கறிக்குழம்பு போல் இருக்குது பாருங்கள். இந்த பச்சை பட்டாணி கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரி, தோசைன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அசத்தலாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நான் என்றைக்கு வச்சாலுமே காலையிலேயே பண்ணிடுவேன். காலையில் தோசைக்கு வச்சுக்குவோம், மதியானம் சாப்பாட்டுக்கு, நைட்டுக்கு சப்பாத்திக்குன்னு வச்சு சாப்பிடுவோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.